பவானிக்கு ஃபோன் செய்தான் பரணிதான். ஹலோ பவானி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியே, என்ன விஷயம்? நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அதான் எடுக்கலை என்றான். ஒன்றுமில்ல மாமா, அந்த மாப்பிள்ளை விவரம் சொன்னீங்களே, ஜாதகம் வாங்கி அனுப்ப முடியுமா? ஆர்வமாக கேட்டான். நான் நேத்தைக்கு பையனோட அப்பா கிட்ட பேசினேன் என சொல்ல தயங்கினான். என்ன மாமா, பொண்ணை பிடிக்கலையா? ஃபோட்டோவை வச்சு முடிவு பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. அவள் சின்ன பொண்ணு, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க தெரியாதவ. அதுவும் நாங்கள் இருக்கிறது கிராமம், நல்லா ஃபோட்டோவே பிடிக்கிறவங்க வேற இங்கே இல்லை. நேரில் பார்த்துட்டு பேசி முடிவுக்கு வரலாமே, அதான் என்றான். அவள் ஆர்வம் பரணிக்கு புரிந்தது. பெண்ணை பெற்றவள் இல்லையா, அதான் காலகாலத்தில் முடிச்சிடணும்னு அவசரப்படுறான். சொல்லுங்க மாமா, அவங்க என்ன சொன்னாங்க என கேட்டான். தன்னால் சொல்லாமல் இருக்க முடியலை. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது, பையனுக்கு 26. 6 வருஷம் வித்தியாசம் இருக்கே. அதை பற்றி நானோ எங்கள் வீட்லேயோ இல்லை என் மகளோ கவலைப்படலையே மாமா. எனக்கும் அவருக்குமே 10 வருஷம் வித்தியாசம். என்ன குறைஞ்சு போயிட்டோம், நல்லா தானே இருக்கும் என்றால் பிடிவிடாமல். அதெல்லாம் இல்லைம்மா, பையன் மூல நட்சத்திரம், அதனால் என்ன மாமா, ஆண் மூலம் அரசாலும் தானே. இல்லைம்மா, பொண்ணை பெற்ற அப்பாவோ அம்மாவோ இருக்கக்கூடாதாமே, அதான் யோசிக்கிறாங்க மாமா. பிறந்த மனுஷங்க யார் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம்? கல்யாணம் பண்ணி கொடுத்து பிறகு போனால் புண்ணியம் தானே. ஒன்று பட்டால் தானே இன்னொன்று வாழும். தாய் நண்டும் வாழையும் ஈன்றதும் இறந்து விடுவதில்லையா என்றான். என்னடா வம்பா போச்சு, இவ எப்படியும் விடமாட்டா போல இருக்கேன்னு அவங்க சொன்னதை அப்படியே சொன்னான் பரணி. எப்படியோ மூல நட்சத்திரமான பையனுக்கு கல்யாணம் ஆகட்டும் நினைக்கிற ஆள் இல்லை சார்னா. அவங்க குடும்பமும் வாழணும், எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லையா? மூல நட்சத்திரமும் 6 வயசு வித்தியாசமான என் பையன் வேண்டாம். அவங்களுக்கு நல்ல பையன் நானே பார்த்து சொல்கிறேன் சொல்லிட்டாங்கம்மான்னு சொல்லி, நீ நினைக்கிற மாதிரி ஒன்று பட்டாதான் ஒன்று வாழுங்கிறது வாழைக்கு சரி, வாழ்க்கைக்கு வேண்டாமா? அவங்க சொல்கிற மாதிரி இரு குடும்பமும் வாழ நினைக்கிற அந்த தர்ம சிந்தனை தான் வேண்டும்னா பரணி. மறுபக்கம் நீண்ட பெருமூச்சு. அது உஷ்ண பெருமூச்சா ஒப்புக்கொண்ட பெருமூச்சான்னு தெரியவில்லை அவனுக்கு.